அன்புமணிக்கும் திமுகவுக்கும் என்ன தான் பிரச்சனை? எங்களுக்கு என்னன்னு உண்மையாகவே தெரியல. அது இனிமேல் ரூமில் போட்டுன்னு இல்லைன்னா எங்கேயாவது ஒரு யூனிவர்சிட்டியில் தான் அந்த சப்ஜெக்டை கொடுத்து ஆய்வு பண்ண சொல்லலாம்னு கூட யோசிச்சுன்னுக்கிறேன். என்னன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நான் எனக்கு அவர் எனக்கு நல்ல பரிச்சயமானவர் தான். ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் எங்களுடைய அண்ணன் கிருஷ்ணசாமி பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். நான் அந்த திருமணத்தெலாம் போயிருக்கிறேன். நான் ரெண்டாவது டாக்டர் விஷ்ணு பிரசாத் இதே மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதே மாவட்டத்தில் எம்பியாக இருந்தார். இப்போ கடலூரில் எனக்கு அந்த ஃபேமிலி தெரியாதுலாம் சொல்ல முடியாது. எனக்கு இப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் தான் அவர் ஓட்டை போட்டு நாங்கள் அவரை ராஜ்யசபை எம்பி ஆக்கணும். நாங்கள் அமைச்சராகிட்டீங்க. ராஜ்யசபை எம்பி மூலமாக தான் ஐயா அவர்கள் பையனுக்கு கேபினட் மினிஸ்டர் கொடுக்கணும்னு முடிவு பண்ண போது அங்கே மன்மோகன் சிங்கும் அன்னை சோனியா காந்தி ஏற்றுக்கலை. புதுசாக வராரு, அவருக்கு ஏதாவது இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டு டெப்டி சிஎம்குள்ளான தான் முடிவு டெப்டி மினிஸ்டருக்குள்ளான தான் முடிவு பண்ணாங்க. அண்ணன் கலைஞர் தான் அதை வலியுறுத்தி சண்டை போட்டு டாக்டர் ஐயாவுக்காக அதை வாங்கி கொடுத்தார். இது அன்றைக்கி ஊர் பூரா தெரியும். இவங்களே நன்றி சொல்லியிருக்கிறாங்க. பல மேடையில் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. நல்லதாக இருந்தாங்க. நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்களா அப்புறம் நினச்சின்னு வெளியே போனாங்க. அப்புறம் அவங்களா நினச்சி மறுபடியும் ஒரு வந்தாங்க, உள்ளே வந்தாங்க. அப்புறம் நிரந்தரமாக அவங்க நம்மகிட்ட சண்டை போடுறதே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சரி, காலாகாலமாக இருந்த பிரச்சனை. அதிமுக தானே 18,000 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க, கேஸ் போட்டாங்க. அதிமுக ஆட்சியில் தானே 21 பேர் சமூக நீதி போராளியை சுட்டாங்க. இதெல்லாம் அந்த இதுதான் நடந்தது. திமுக இதில் நடந்தது. எங்களுக்கு அவங்களுக்கு நிரந்தரமாக பகை வர்றதுக்கு கொள்கை அடிப்படையில் கூட எடுத்துக்கணும். நாம் இப்போ இடஒதுக்கீடுன்றது எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர்ன்றதுக்காகவே ஐயா அவர்கள் விழுப்புரத்தில் தனி ஒரு மாநாடு நடத்தி பாராட்டலையா? அதில் உள்ளொதுக்கீடு கேட்குறீங்க. அதில் அவர் தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டு போட்டார். ஆனால் மறுபடியும் நாங்கள் அதை சட்டசபையில் கொண்டு நாங்கள் சட்டமாக்கணுமே. வழக்கு நீதிமன்றத்துக்கு போது, உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போது வாதாடுறோம், உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போடுறோம், வாதாடுறோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் என்ன சொன்னாங்க? நீங்கள் டேட்டா எடுக்கணும், நீங்கள் யாராவது ஒரு நீதிபதி வச்சு டேட்டா எடுங்க, அதுக்கு பின்னால் நான் அலௌன்ஸ் பண்ணலாம் தமிழக அரசுக்கு. இப்போ உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்ட்டான். அப்புறம் பாரதிதாசன் நீதிபதியை ஓய்வு பெற்ற நீதிபதி தான் அந்த கமிஷன் நடந்தது. நான் கேட்குறேன்.